வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தோனி பேச்சை கேட்காமல் சுயநலமாக செயல்பட்ட ருத்ராஜ் தோல்விக்கு காரணமே இதுதான். அதாவது ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் தோனியின் பேச்சை கேட்காமல் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் டிஆர்எஸ் அப்பீலுக்கு சென்றது ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆர்சிபி vs சிஎஸ்கே அணிகளுக்கு இடையிலான ஆட்டமானது சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்து தற்போது பிளே ஆஃபை விட்டு வெளியேறியிருக்காங்க. இந்த போட்டியில் டாஸை வென்ற சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் பவுலிங்கையும் தேர்வு செஞ்சாரு. இதன் பின் ஆர்சிபி அணி சார்பாக விராட் கோலி டூப்ளசிஸ் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது. முதல் விக்கெட்டுக்கு 78 ரன்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் விராட் கோலி 47 ரன்களை எடுத்து வெளியேற, தொடர்ந்து சிறப்பாக ஆடிய டூப்ளசி அவர்கள் 54 ரன்களை எடுத்து துரதிர்ஷ்டவசமாக ரன் அவுட் ஆகி வெளியேறினார். இதனால் ஆர்சிபி அணி 13 ஓவர்களில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 113 ரன்களையும் சேர்த்திருந்தது. இதன் பின் ரஜத் பட்டிதார் கேமரூன் கிரீன் கூட்டணி இணைந்து அதிரடியை தொடர்ந்து இருக்கு. சிமர்ஜித் சிங் வீசிய 14வது ஓவரில் 19 ரன்கள் சேர்க்கப்பட, தீக்ஷனா வீசிய 15வது ஓவரில் 6 ரன்கள் மட்டுமே அடிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணி விக்கெட் வீழ்த்த வேண்டிய கட்டாயத்திற்கும் தள்ளப்பட்டது. இந்த சூழ்நிலையில் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் திடீரென சர்துல் தாகூரை அட்டாக்கில் கொண்டு வந்தார். அவர் வீசிய 2வது பந்து ரஜத் பட்டிதாரின் கால்களை அடித்து சென்றது. அப்போது சர்துல் தாகூர் நடுவரிடம் தீவிரமாக விக்கெட்டுக்கு அப்பீல் செய்தார். இதன் பின் டிஆர்எஸ் எடுக்க வேண்டும் என தோனியிடம் கோரினார். அதற்கு தோனி சர்துல் தாகூரிடம் நீண்ட நேரமாக ஆலோசனை நடத்த டிஆர்எஸ் டைமர் 4 நொடிகளுக்கு கீழ் வந்தது. இதனால் சர்துல் தாகூரிடம் பேச்சை கேட்ட ருத்ராஜ் அவர்கள் உடனடியாக டிஆர்எஸ் அப்பீல் செய்தார். ஆனால் தோனி கடைசியில் அவுட் இல்லை என்று கையசைத்தும் சென்றார். இதன் பின் 3வது நடுவர் டிஆர்எஸ் பார்த்தபோது சர்துல் தாகூர் வீசிய பந்து தெளிவாக அவுட் சைட் ஆஃப் திசையில் பிச்சானதும் தெரிய வந்தது. தோனி இல்லை என்று கூறிய போதும் பவுலரின் பேச்சை கேட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் டிஆர்எஸ் செய்தது சொதப்பலில் முடிவடைந்தது. டிஆர்எஸ் என்பது தோனி ரிவ்யூ சிஸ்டம் என்று ரசிகர்கள் கூறி வரும் நிலையில் தோனியின் பேச்சை கேட்காமல் ருத்ராஜ் முடிவெடுத்தது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.